தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுகிறதற்கும் ஒரு வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாயிருக்கும். ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின் படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். எப்படியெனில், மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. கொரிந்தியர்கள் ஆவியின் வரங்களில் பெருகி இருக்கிறார்கள், நற்கிரியைகளில் பெருகி இருக்கிறார்கள், நற்குணத்தில் பெருகி இருக்கிறார்கள், விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் பெருகி இருக்கிறார்கள், அப்போஸ்தலர்கள் மேலுள்ள அன்பிலும் பெருகி இருக்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் எல்லா காரியங்களிலும் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருகி இருக்க வேண்டும் என்று பவுல் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இந்த நல்ல காரியத்தை கொரிந்தியர்கள் செய்ய வேண்டும் என்று பவுல் அவர்களுக்கு சொல்லும்போது இதை அவர் அவர்களுக்கு கட்டளையாக சொல்லவில்லை. மற்றவர்கள் இந்த காரியத்தில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், கொரிந்தியரும் இந்த விஷயத்தில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் அவர்களுடைய அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டாகவே பவுல் இதை கொரிந்தியரிடம் சொல்லுகிறார். நாம் ஒருவரிடத்தில் தர்ம பணத்தை சேகரிக்கும் போது கொடுக்கிற நபரை போற்றுவது வழக்கம். கொடுக்கிறவர்களும் தங்களை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். வாங்குகிறவர்கள் கொடுக்கிறவர்களை பற்றி நல்ல வார்த்தைகளினால் புகழ வேண்டும். இது நீதியானது. கொடுக்கிறவர்களுக்கு நாம் மரியாதை காண்பிக்க வேண்டும். உதவி செய்கிறவர்களை கனப்படுத்தும் போது தேவனுடைய கிருபையை நாம் விளங்க பண்ணுகிறோம். கொரிந்தியரிடம் என்னென்ன நற்காரியங்கள் இருக்கிறது என்பதை பவுல் இங்கு தெளிவுபடுத்துகிறார். அவர்கள் எதில் பெருகி இருக்கிறார்கள் என்று அட்டவணையாக சொல்லுகிறார். முதலாவதாக, கொரிந்தியர்கள் விசுவாசத்தில் பெருகி இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் விசுவாசமே ஆதாரமாய் இருக்கிறது. விசுவாசத்தில் பெருகி இருக்கிறவர் மற்ற கிருபைகளிலும் நற்கிரியைகளை செய்வதிலும் பெருகி இருப்பார். கொரிந்தியரின் விசுவாசத்தை பற்றி சொல்லும்போது அவர்கள் போதிப்பிலும் பெருகி இருப்பதாக பவுல் சொல்லுகிறார். ஒரு சிலருக்கு விசுவாசம் அதிகமாக இருக்கும், ஆனாலும் அவர்களுக்கு போதிப்பும் தேவைப்படும். போதிப்பு கிடைக்கும் போதுதான் தேவனை பற்றி அறிவு பெருகும். ஒரு சிலர் போதிப்பிலும் அறிவிலும் பெருகி இருப்பார்கள், ஆனால் அவர்களிடத்தில் விசுவாசம் இருக்காது. அதிகமாக பேசுகிறவர்கள் ஒரு காரியத்தையும் ஒழுங்காக செய்ய மாட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசத்திலும் அறிவிலும் போதிப்பிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் பெருகி இருக்க வேண்டும். கொரிந்தியர்கள் ஊழியக்காரர்கள் மீது அன்பு செலுத்துவதில் பெருகி இருக்கிறார்கள். அதுபோல அவர்கள் எல்லா காரியங்களிலும் பெருகி இருந்தாலும் இந்த தர்ம காரியத்திலும் அவர்கள் பெருகி இருக்க வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். இதை அவர்களுக்கு கட்டளையாக சொல்லவில்லை, அவர்களுடைய அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறார். இதை தன்னுடைய ஆலோசனையாக அவர்களுக்கு சொல்லுகிறார். நாம் அநேக காரியங்களை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் நற்காரியங்களை செய்ய வேண்டும். அவற்றை செய்வது நமக்கு நல்லது. ஆனாலும் அவற்றை நாம் செய்ய வேண்டும் என்று பிறர் நம்மை கட்டாயப்படுத்துவதை நாம் விரும்புவதில்லை. அது நம்முடைய கடமையாக இருந்தாலும் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள் மிகுந்த கவனத்தோடு சொல்ல வேண்டும்.
நாமும் பிறருக்கு இதை கட்டளையாக சொல்லாமல் ஆலோசனையாகவே சொல்ல வேண்டும். கொரிந்தியர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறார்கள். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நாம் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவன்கள் ஆகும்படிக்கு நம் நிமித்தம் அவர் தரித்திரரானார். நாம் தேவனுடைய அன்பில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறோம். புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம். நித்திய ஜீவனை பற்றிய நம்பிக்கைகளில் நாம் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறோம். நம்மிடத்தில் உள்ளதில் இருந்து நாம் தரித்திரருக்கு கொடுத்து உதவி செய்ய வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினால் பிழைக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவனுடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறோம் என்பதை எப்போதும் நினைவு கூற வேண்டும். கொரிந்தியர்கள் தரித்திரருக்கு ஏன் உதவி செய்ய வேண்டும் என்பதற்கான காரணங்களை பவுல் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டு வருகிறார். தர்ம காரியத்தை கொரிந்தியர்கள் 1 வருஷமாய் ஆரம்பம் பண்ணி இருக்கிறார்கள். ஆரம்பம் பண்ணியதை முடிக்க வேண்டும். தர்ம காரியத்தை 1 வருஷமாய் ஆரம்பம் பண்ணிய கொரிந்தியர்கள் இப்பொழுது அதை செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது. இப்பொழுது தங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுவதிலும் உண்டாயிருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். நல்ல நோக்கங்கள் மெய்யாகவே நற்கிரியைகளாகவே இருக்கிறது. நல்ல திட்டங்களும் நல்ல நோக்கங்களும் மலர்களை போன்றவை. ஒரு காலத்தில் மலர்கள் கனிதரும். கனி கிடைக்கும் என்னும் நம்பிக்கை மலர்களிடத்தில் உண்டு. மலர்கள் கனிதரவில்லை என்றால் அவற்றின் அழகினால் பிரயோஜனம் இல்லை. அதுபோலவே நற்காரியங்களை ஆரம்பம் செய்துவிட்டு அதை முடிக்காமல் போனால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவன் ஆரம்பத்தை விட முடிவை விரும்புகிறார். கொடுக்க வேண்டும் என்னும் மன விருப்பத்தை விட கொடுப்பதையே தேவன் அங்கீகரிக்கிறார். நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்னும் விருப்பம் நம்மிடத்தில் இருக்கலாம். இந்த விருப்பம் உள்ளவர்கள் நற்கிரியைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். நம்மால் செய்ய முடிகிறதை ஜெபத்தோடு உற்சாகமாய் செய்ய வேண்டும். தேவன் நம்முடைய பிரயாசங்களை அங்கீகரிக்கிறார். நமக்கு திராணி இருக்கும்போது நாம் நற்காரியங்களை செய்ய முன்வர வேண்டும். நமக்கு திராணி இல்லாத போது நாம் நற்காரியங்களை செய்யவில்லை என்பதற்காக தேவன் நம்மை புறக்கணிக்க மாட்டார். கொரிந்தியர்கள் தரித்திரருக்கு ஏன் உதவி புரிய வேண்டும் என்பதற்கு பவுல் மற்றொரு காரணத்தையும் சொல்லுகிறார். தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை இந்த உலகத்தில் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். நம்மிடத்தில் உள்ளது எல்லாமே தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கிறது. நாம் ஒருவருக்கொருவர் உதவியாயும் ஒத்தாசையாயும் இருக்க வேண்டும். மனுஷர் எல்லோரும் சமநிலையில் இருக்க வேண்டும். ஒருவருக்கு வருத்தமும் ஒருவருக்கு சகாயமும் இருக்கக்கூடாது. நம்முடைய செல்வம் பிறருடைய வறுமைக்கு உதவியாக இருக்க வேண்டும். அதுபோலவே மற்றவர்களுடைய செல்வம் நம்முடைய வறுமைக்கும் உதவி புரிய வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் மனுஷர் மத்தியிலே சமநிலையாய் இருப்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. நம்மிடத்தில் அதிகமான செல்வம் இருக்கும்போது அவை எல்லாவற்றையும் நாமே அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. தரித்திரரையும் நினைத்து பார்த்து அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். நம்முடைய செல்வம் பிறருடைய வறுமைக்கும் பிறருடைய செல்வம் நம்முடைய வறுமைக்கும் உதவியாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணினார்கள். தேவன் அவர்களுக்கு வனாந்திரத்திலே மன்னாவை போஷிக்க கொடுத்தார். அப்போது ஒரு சிலர் மிகுதியாய் சேர்த்தார்கள், ஒரு சிலர் கொஞ்சமாய் சேர்த்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதில்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. எல்லோருக்கும் மன்னா சமமாக கிடைத்தது. பவுல் அந்த சம்பவத்தை இங்கு நினைவுபடுத்தி எழுதுகிறார். கொரிந்து சபையின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிலும் பெருகினார்கள். விசுவாசத்தில் பெருகினார்கள். போதிப்பு, அந்நிய பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், தீர்க்க தரிசனம் ஆகிய வரங்களில் விருத்தி அடைந்தார்கள். அறிவில் விருத்தி அடைந்தார்கள். எல்லாவித ஜாக்கிரதையிலும் விருத்தி அடைந்தார்கள். அன்பில் விருத்தி அடைந்தார்கள். கொடுக்கும் கிருபையில் பெருகினார்கள். பவுல் இதை கட்டளையாக சொல்லவில்லை. ஏனெனில் அவர்களுடைய ஆஸ்திகளின் மேல் பவுலுக்கு அதிகாரம் இல்லை. அவர்களுடைய ஆத்துமாக்களுக்கு மட்டுமே பவுல் உத்திரவாதம் அளித்தார். தர்ம காரியத்தில் கொரிந்தியர் பெருக வேண்டும். மற்ற சபையார் தர்ம காரியம் செய்வதில் உதாரத்துவமாக இருப்பது போன்று கொரிந்தியரும் தாராளமாக உதவி புரிய வேண்டும் என்று பவுல் வலியுறுத்துகிறார்.
கொடுக்கும் கிருபை கட்டளையின் மூலமாக வரவில்லை, மற்ற சபைகளின் முன்மாதிரியினால் வருகிறது. இயேசு கிறிஸ்துவே நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். எல்லா சபைகளும் ஐஸ்வர்யவான்களாக ஆக வேண்டும் என்பதற்காக அவர் தரித்திரரானார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்தார். மாட்டுத் தொழுவத்தில் பிறந்ததில் இருந்து கல்வாரி சிலுவையில் மரிக்கும் வரையிலும் அவருக்கென்று சொத்து சுகம் எதுவும் இல்லை. அவர் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை கூட அவருக்கு சொந்தமானதில்லை. ஆனாலும் மனுஷனாக இருந்த இயேசு கிறிஸ்து நித்திய காலமாக தேவனாகவும் இருக்கிறார். வாயின் வார்த்தையினால் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். இந்த உலகமும் இதிலுள்ள சர்வ சிருஷ்டிகளும் இயேசு கிறிஸ்துவுக்கே உரியது. தமது தெய்வீகத்துவத்தையும் எல்லா ஐஸ்வர்யங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு பாவிகளை ரட்சிப்பதற்காக மனுஷ ரூபம் எடுத்தார். ஐஸ்வர்யவானாக இருந்த இயேசு கிறிஸ்து நமக்காக தரித்திரரானார். மனுஷருடைய பாவங்களுக்கு பதிலீடாக கல்வாரி சிலுவையில் தமது திரு இரத்தத்தை சிந்தி மரித்தார். தம்மிடத்தில் விசுவாசம் வைக்கிற யாவரையும் ரட்சிக்கிறார். ரட்சிக்கப்படுகிறவர்கள் தேவனுடைய சுதந்திரவாளிகளாகவும் தேவனுடைய எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரராகவும் இருக்கிறார்கள். பெறுகிறவர்களுக்கு சகாயமும் கொடுக்கிறவர்களுக்கு வருத்தமும் உண்டாகக்கூடாது. கொரிந்தியருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்ட பின்பு தங்களிடத்தில் தங்களுடைய தேவைகளுக்கு அதிகமாக இருக்கும் பொருட்களை தேவைப்படுவோருக்கு உதவி புரிய வேண்டும். சூழ்நிலைகள் காலத்திற்கு ஏற்ற பிரகாரமாக மாறலாம். இப்போது கொரிந்தியர் கொடுக்கிறவர்களாகவும் யூதேயாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் பெறுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். காலம் மாறினால் கொரிந்தியர் பெறுகிறவர்களாகவும் யூதேயாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் கொடுக்கிறவர்களாகவும் இருப்பார்கள்.